ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23. அயம் ச தஸ்ய ஸ்திதி பாலனக்ஷண சத்வம் ஜோஷானஸ்ய பவாய தேஹினாம் தஸ்மாத் व्रजामः சரணம் ஜகத்குரும் ஸ்வானாம் ச நோ தாஷ்யதி சம்சுரப்ரியக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அயம் இத்தருணம், ச கூட, தஷ்ய முழுமுதற் கடவுளின், ஸ்திதி பாலன க்ஷண பராமரிப்பிற்குரிய காலம், அவரது ஆட்சியை நிலைப்படுத்துவதற்குரிய காலம். சத்வம் நற்குணம், ஜோஷானஷ்ய இப்போது காத்திராமல் ஏற்றுக்கொள்ளும், பவாய அதிக மேம்பாட்டிற்கு, தேகினாம் ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள அனைத்து ஜீவராசிகளின், தஸ்மாத் ஆகவே, விரஜாம நாம் கொள்வோமாக, கரணம் புகலிடம், ஜகத்குரும் ஜகத்குருவாகிய முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களில், ஸ்வானாம் அவருக்கு சொந்தமான நபர்கள், ச அவர் பகவான், ந நமக்கு, தாஷ்யதி கொடுப்பார், சம் நமக்கு தேவையான நல்ல அதிர்ஷ்டத்தை, சுரப்பிரிய இயல்பாகவே அவர் பக்தர்களிடம் மிகவும் பிரியமானவராக இருப்பதால். டிரான்ஸ்லேஷன். ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை எழச் செய்வதற்கு இதுவே தக்க சமயமாகும். நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பரமபுருஷரின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கென உள்ளதாகும். ஆகவே இதுவே பரமபுருஷ பகவானிடம் புகலிடம் கொள்வதற்குரிய தக்க தருணமாகும். பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் அன்பும் பிரியமும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் எனப்படும் இயற்கையின் முக்குணங்களால் ஜட உலகம் நடத்தப்படுகிறது. ரஜோகுணத்தினால் பௌதீக பொருட்கள் படைக்கப்படுகின்றன. சத்வகுணத்தினால் பௌதீக பொருட்கள் அனைத்தும் சரியாக பராமரிக்கப்படுகின்றன. தமோகுணத்தினால் படைப்பு முறைகேடாக அமைந்திருக்கும் போது அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இந்த ஸ்லோகத்திலிருந்து இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தின் நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கலியுகம் ஆரம்பமாவதற்கு சற்று முன்பாக அல்லது துவாபர யுகத்தின் முடிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றி அவரது உபதேசங்களை பகவத்கீதையின் வடிவில் விட்டு சென்றுள்ளார். அதில் அனைத்து ஜீவராசிகளும் அவரிடம் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஆனாலும் கலியுகத்தின் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் மக்களால் சரணடைய முடியாமல் இருக்கிறது. ஆகவே 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பகவான் கிருஷ்ணர் மீண்டும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். எவ்வாறு தம்மிடம் சரணாகதி அடைந்து இதனால் தூய்மை அடைவது என்பதை அகில உலகத்திற்கும் உபதேசிப்பதற்காகவே அவர் அவதாரம் செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.